ஹார்ட்டே இல்லாம ஒருத்தரால வாழ முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உங்களால நம்ப முடியல, என்னாலையும் நம்ப முடியல. ஆனா இது படிக்கும்போது நான் நம்பிட்டேன். 2024 அமெரிக்காவுல மெக்சிகன் ஸ்டேட்ல வயசு 25 டான் லார்கேன் பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கும்போது மயங்கி விழுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க, இது ஒரு ரேரான ஹார்ட் டிசீஸ், இதை கியூரே பண்ண முடியாது. இது கியூர் பண்ணணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது, ஹார்ட் டிரான்ஸ்பிளேட் பண்ணணும். அப்படின்னா தான் இதை கியூர் பண்ண முடியும். அதுக்கு பதிலாக டாக்டர்லாம் பிளான் பண்ணி சின்கார்டியான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் டோட்டல் ஹார்ட்டே செட் பண்றாங்க. ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இவர் சும்மாலாம் இல்ல, பேஸ்கெட் பேட் விளையாடுறாரு, இவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு, இவர் சந்தோஷமா ஹாப்பியா நார்மல் லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காரு. இதை மட்டும் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் கிட்ட வாழ்ந்திருக்காரு. ஃபைனலா 2016ல இவருக்கு ஹார்ட் கிடைச்சி அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி இவர் அதுக்கப்புறம் நார்மல் லைஃப் வாழ ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் பாருங்களேன், டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்ட்டு. ஒரு டைம்லாம் ஹார்ட்டே இல்லைனா வாழவே முடியாதுன்னு சொன்ன டைம் போய் இப்போ ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டை வச்சுக்கிட்டு 2 வருஷம் கிட்ட ஒரு ஆள் வாழ்ந்திருக்காருன்னா நம்பவே முடியல. எவ்வளோ சேஞ்சஸ்.